சற்று முன் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கான யுபிஎஸ் பென்ஷன் திட்டம் 1 மாதம் தான் டைம். உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக கேளுங்க. மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் என்ன நன்மைகள் உள்ளன? யாரெல்லாம் பயன்பெறலாம்? விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன என்பதை இங்கே பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களின் பென்ஷன் முறையில் ஒரு புதிய மாற்றம் சமீபத்தில் வந்துள்ளது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யுபிஎஸ் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது 2025 மார்ச் 31ஆம் தேதிக்குள் ஓய்வு பெற்ற அல்லது தற்போது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் என்பிஎஸ் கீழ் பணியாற்றி வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சிறப்பு திட்டமாகும். இந்த திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிலையான ஓய்வூதியத்தை வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். குறிப்பாக தேசிய பென்ஷன் திட்டம் சந்தையுடன் இணைக்கப்பட்ட திட்டம் என்பதால் அதில் நிச்சயமற்ற தன்மை உள்ளது. ஆனால் இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டமானது நிச்சயமற்ற தன்மையை பெருமளவில் குறைக்கிறது. இது ஊழியர்களின் ஓய்வூதிய செயல்பாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இதுவரையில் தேசிய பென்ஷன் திட்டமானது முற்றிலும் சந்தையுடன் இணைக்கப்பட்ட திட்டமாக இருந்து வருகிறது. ஓய்வு பெற்ற பிறகு ஒருவர் பெறும் ஓய்வூதியத்தின் அளவு அந்த நேரத்தில் சந்தை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பொறுத்துதான் இருக்கும். அதேபோல இதற்காக பல ஓய்வு பெற்ற ஊழியர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை இழந்துவிட்டுள்ளன. இந்த பிரச்சனையை சரி செய்யும் நோக்கத்தில்தான் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் மிகவும் சுலபமாக செய்யலாம். அதாவது தேசிய பென்ஷன் திட்டத்தின் தற்போதைய கட்டமைப்பில் ஒரு சில குறைபாடுகள் இருப்பதாக அரசே ஒப்புக்கொண்டுள்ளது. அது என்னவென்றால், இந்த குறைபாடுகளை நீக்கி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நல்ல ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான ஒரு உறுதியான நடவடிக்கையாக ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் பார்க்கப்படுகிறது. தேசிய பென்ஷன் திட்டத்தில் பெறப்பட்ட வருடாந்திர சலுகை அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை விட குறைவாக இருந்தால் பெறப்பட்ட தொகைக்கும் குறைந்தபட்ச தொகைக்கும் இடையிலான வேறுபாடு ஒவ்வொரு மாதமும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டமானது செயல்படுத்தப்படும். இது குறிப்பிட்ட தொகைக்கு ஓய்வூதியத்தை அதிகரிக்கிறது. இதனால் இந்த ஓய்வூதியதாரர்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஊழியர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி டிஏ அடிப்படையில் ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு மொத்த தொகையாக செலுத்தப்படுகிறது. இந்த தொகையானது முழுமையாக சேவையின் வெவ்வேறு 6 மாதங்களுக்கும் பரிந்துரைக்கப்பட்ட சூத்திரத்தின்படி செலுத்தப்படுகிறது. ஏனென்றால் இதற்காக 10ல் ஒரு பங்கு கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் கிடைக்கும். அதேபோல நிலுவைத் தொகைக்காக வட்டி செயல்பாட்டில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் ஊழியர்களுக்கு பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வட்டி விகிதத்தில்
இதிலும் வட்டி கிடைக்கும். இது ஊழியர்களின் நிதி இழப்பை ஈடு செய்யும் என்று. சரி, அடுத்ததாக ஒருங்கிணைந்த பென்ஷன் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று இங்கே பார்ப்போம். ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை பயன்படுத்த ஒரு சில தகுதிகள், அளவுகோல்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இங்கே முழுமையாக பார்ப்போம். அதாவது 2025 மார்ச் 31ஆம் தேதி போல் ஓய்வு பெற்ற அல்லது தற்போது தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் பணியாற்றிய இதற்காக பணியாற்றி வரும் மத்திய ஊழியர்கள் பயன்பெறலாம். குறைந்தது 10 ஆண்டுகள் சேவையை முடித்தவர்கள் பயன்பெறலாம். ஓய்வு பெற்ற ஊழியர் இருந்தால் அவரது மனைவி இந்த திட்டத்தின் நன்மையை பெறலாம். ஓய்வூதியதாரர் குடும்பத்தில் இல்லாவிட்டாலும் குடும்பத்திற்கு நிதி உதவி கிடைப்பதை இத்திட்டமானது உறுதி செய்கிறது. அடுத்ததாக விண்ணப்ப செயல்முறை பற்றி இங்கே பார்ப்போம். ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை அவகாசம் உள்ளது. எனவே தகுதியான ஊழியர்கள் விரைவில் இந்த விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க 2 முறைகள் உள்ளது. ஆஃப்லைன் முறையில் படிவத்தை நிரப்பி சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க என்பிஎஸ் போர்ட்டல் மூலம் டிஜிட்டல் விண்ணப்பங்களை சரிபார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதேபோல முழு பணத்தை கட்டினால்தான் நகையை திருப்ப முடியும். அதாவது சென்னையில் கோல்ட் லோன் ஆர்பிஐ நியூ ரூல்ஸ் புறநகர் பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் நகைக்கு வட்டி மட்டும் கட்டிவிட்டு திருப்பி வைக்க வந்த பெண் ஒருவர் வேறு வழியில்லாமல் ஏமாற்றம் அடைந்தார். ரிசர்வ் வங்கி அறிவித்த புதிய உத்தரவுகள் குறித்து கேட்டபோது இன்னும் தங்களுக்கு வரவில்லை என்று வங்கி ஊழியர் ஒருவர் கூறினார். விரைவில் புதிய சுற்றறிக்கையை வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுப்பி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சுற்றறிக்கை அமலுக்கு வரும்போது நகைக்கு முழு பணத்தையும் கட்டி திருப்பி வைக்க தேவையில்லை. தங்கத்தின் விலை 22,000 என்ற அளவில் விற்பனையாகிறது. தங்கம் விலை மேலும் ஓராண்டில் தங்கம் விலை 20,000 வரை அதிகரித்துள்ளது. நகை விலை அதிகரித்தாலும் எப்படியாவது நகை வாங்க வேண்டும் என்ற மக்களின் ஆர்வம் குறையவே இல்லை. இதனால் தங்கம் இல்லாத திருமணத்தை பார்க்கவே முடியாது. தங்கம்தான் பெற்றோர் வீட்டில் இருந்து பெண்களுக்கு தரப்படும் பெரிய சீதனமாக இருக்கிறது. தங்கத்தை வைத்து கடன் வாங்கி தொழில் செய்பவர்கள் இங்கு இருக்கிறார்கள். தங்கம் இருந்தால் போதும் பள்ளி கட்டணம், மருந்து செலவு என எல்லாவற்றைக்கும் தீர்வு கிடைத்துவிடும். இப்படி இருக்கும் பட்சத்தில் வங்கிகளும் ஏலத்தில் விடுவதில் சில தவறுகளை செய்ததாக கூறுகிறது. மேலும் வங்கிகளில் தங்க நகை மதிப்பீட்டில் முறைகேடு நடந்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. தங்க நகை கடனுக்கு மேலும் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து புதிய வரவு அறிவிக்கை கடந்த மாதம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் தங்க நகை மதிப்பில் 77% தான் கடன் வழங்க வேண்டும் என்றும் நகை உரிமையாளர் ஆதாரத்தை வழங்க இணைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. முழு வீடியோ லிங்க் எடுத்து அதை கிளிக் பண்ணி பாருங்க.